இப்போ மரியாதை அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு நம்ம மரியாதை குடுக்கும்போது தான் நமக்கு மரியாதை குடுக்கும். அதாவது எந்த மனிதனா இருந்தாலும் சரி, அது இயல்பான ஒரு குணம் என்னன்னா, நீ மரியாதை குடுக்குறியா, நான் மரியாதை குடுக்குறேன். அதுன்றது மனித குணம். மாமனித குணம் வந்து நீ மரியாதை குடுக்கலாம், நான் மரியாதை குடுத்துட்டு போறேன்பா அப்படின்றது. ஆனா மேக்ஸிமம் மனிதனாவது நம்ம நடந்து கொள்ளணும். ஒருத்தருக்கு மரியாதை குடுத்தா அவங்க என்ன பண்ணணும், நம்ம திருப்பி மரியாதை குடுப்பாங்க. அப்புறம் வேகமா வண்டியில போயிட்டே இருக்கிறோம். அப்போ வந்து ஒரு என்ன பண்ணுவோம், டிராஃபிக் போலீஸ் வந்து நிறுத்துன்றாரு. உடனே நம்ம நிறுத்துனா, சரிப்பா அப்புறமேட்டுக்கு அந்த டிராஃபிக் கிளியர் பண்ணதுக்கப்புறம், சரிப்பா நீ கிளம்பு அப்படின்னு அவர் கொஞ்சம் மரியாதை குடுப்பார். காரணம் நாம குடுத்த மரியாதை. அவர் சட்டுக்கு, அவருக்கு போட்டிருக்கிற உடைக்கும், அவரு இருக்கிற பொசிஷனுக்கும் நம்ம கொடுக்கிற ஒரு மரியாதை, அத வந்து அவரு எடுத்துக்கிறாரு. உடனே அதோடைய மரியாதைய திருப்பி எப்படி தர்றாருன்னா, முடிஞ்சுப்பா நீ கிளம்பு அப்படின்ற அவர் கொடுக்குற ரெஸ்பெக்ட் அதான் மரியாதை. அதாவது யாருக்குமே நம்ம குடுக்குற மரியாதை தான் நமக்கு திருப்பி மரியாதையா குடுக்கும். நம்ம யாருக்கு அவமரியாதை குடுக்குறோமோ, திருப்பி அந்த அவமரியாதை நமக்கு வரும். சப்போஸ் அந்த அந்த இடத்துல நம்ம நிக்க சொல்லி நிக்காம நம்ம கடந்து போனோம்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது வண்டி ஸ்கேன் பண்ணி அத ஃபைன்னு சொல்லி நம்மளுடைய WhatsAppலயும், நம்மளுடைய மொபைல்லயும் என்ன பண்ணும் மெசேஜ் வரும். ஸோ நம்ம யாருக்கு மரியாதை குடுக்கணுமோ, எல்லாருக்கும் மரியாதை குடுக்கணும். இந்த மனித உலகத்துல பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே மரியாதை குடுத்துட்டா, திருப்பி நமக்கு மரியாதை தான் வரும். நம்ம அவமரியாதையோ இல்ல எது குடுத்தாலும் சரி, அது ரிப்ளேட்டா நமக்கே திரும்பி திரும்பி வரும். ஸோ நம்ம எப்பவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதையா நடந்துக்கணும்.